சிலோன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அந்த வகையிலே நல்லூர் திருவிழாவானது வெகு சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு மஞ்சள் திருவிழா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மக்களுடைய வரவேற்புலையும் சரி, மக்களுடைய அந்த பக்தி மூலமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ நீங்களும் எங்களோட நேரடியாக இந்த மஞ்சள் திருவிழாவை பார்த்து மகிழ்ந்து கொள்ளும். ஈழத்தில் பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோத்சவமானது விஸ்வாவசு வருடம் ஆடி 13ஆம் நாள் 29ஆம் திகதிக்கன்று கொடியேற்ற திருவிழாவுடன் வருடாந்த மகோத்சவம் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆவணி அமாவாசையை கேட்டமாக கொண்டு 25 நாட்கள் மகோத்சவம் சிறப்பாக நடைபெறுகின்றது. நல்லூர்கந்தனின் மகோத்சவமானது 28ஆம் திகதி பைரவர் சாந்தியும் 29ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இன்று 10ஆம் நாள் மஞ்சள் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மஞ்சள் திருவிழாவானது கோயில்களில் முருகப்பெருமானை மஞ்சத்தில் எழுந்தருள செய்து மஞ்சமானது கோயிலை சுற்றி மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் படி சூழ அரோகராயிரம் பக்தி கோஷத்தோடு பலம் பெறும் ஒரு உற்சவமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவத்தை வசந்தோற்சவம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த மஞ்சள் தேரானது சாஸ்திரங்களின்படி வடிவமைக்கப்பட்டு கலைவம்சங்களும் சிற்பங்களும் ஒருங்கே அமைக்க பெற்றிருக்க காணலாம். இந்த பவனியானது அண்டவியற் கருத்துக்களையும் பௌராணிக கருத்துக்களையும் பிரதிபலிக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றது. மஞ்சள் திருவிழா என்பது இந்து மத பண்பாடுகளுடன் இணைந்த ஒரு மரபுரிமையாக கருதப்படுகின்றது. மஞ்சள் என்றால் தங்கரதம். இது கடவுளுக்கான மிக உயர்ந்த மற்றும் பாரம்பரியம் வாய்ந்த ஊர்வலமாகவும் கருதப்படுகின்றது. தங்கம் பூசிய ரதம் ஒன்று பாண்டிய காலத்திலிருந்து முருக வழிபாட்டினுடைய உச்சத்தையும் குறித்து நினைக்கின்றது. நல்லூர் திருவிழாவில் மஞ்சள் என்பது வெறும் ஊர்வல வாகனமாக மட்டுமல்லாது இது முருகனுடைய வீரத்தையும் ராஜகுணங்களையும் வெளிப்படுத்தும் ஒரு ஆன்மீக காட்சியாகவும் திகழ்கின்றது. முருகப்பெருமான் தங்கரதத்தில் எழுந்தருளுவது என்பது அவர் உலகை காக்க வரும் சூட்சும வடிவத்தை குறித்து நிற்பதோடு இது வெற்றிகரமான வாழ்வுக்கான ஆர்வம் என்றும் பக்தர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள். வேல் சுத்தம் முடித்து தம் பகைவரை வீழ்த்தி மக்களுக்கு அருள் வழங்கும் நாயகனாக அவர் வந்திருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு மக்களிடையே ஓங்கி நிற்கின்றது. இந்த மஞ்சளானது திருவிழா காலங்களில் வீதி வலம் வரும்போது இசை, நடனம் மற்றும் இந்த பாரம்பரிய ஒலிகள் முழங்கவும் மஞ்சள் புறப்படுகின்றது போது பரம்பரை நாதஸ்வர இசை, மத்தளம், தம்பட்டம் மற்றும் பறை இசைகள் ஒலிக்கவும் கந்தன் வீதி உலா வருகின்றார். இந்த ஊர்வலத்தின் போது குறிப்பாக சைவ திருமுறைகள், திருப்புகள் மற்றும் வேல் பட்டிமன்ற பாடல்கள் இசை வடிவில் இடம்பெறுகின்றதோடு சில சமயங்கள்ல இந்த சிறப்பு திருவிளையாடல்கள் நாடகங்களில் தேவார காட்சிகளும் வேதிகளில் அரங்கேற்றப்படுகின்றது. நல்லூரில் மக்கள் பலர் மஞ்சத்தின் சக்கரங்களை தங்கள் தோளில் தூக்குவதற்கு போட்டியிடுவதும், சிலர் அன்பு திருநீற்று காப்பு அணிந்து முடிந்தவரை உண்ணாமலும் தியாக நிலையிலும் திருவிழாவை காண செல்வதும் இறைவன் மேல் உள்ள அதீத பக்தியே இவ்விற்கு காரணமாக அமைந்து கொள்கின்றது. தங்க தளிர் போல் வெளிரும் மஞ்சத்தில் அமர்ந்துள்ள முருகன், அதாவது அலங்காரத்தில் ரத்ன கிரீடம், புஷ்ப மாலைகள், விசேட மேகலைகளுடன் மின்னுவதும் இந்த அலங்காரமானது வருடா வருடம் மிகவும் அழகாக மாற்றம் வரும். இதுவும் மஞ்சத்தினுடைய சிறப்பாக அமைந்திருக்கின்றது. பக்தர்கள் பலர் மஞ்சள் நகருமிடத்தில் நமஸ்காரம் செய்வதும், மஞ்சத்தை தொடர்ந்து முழு ஊர்வலம் முழுவதையும் சுற்றி வலம் வருவதாலும் பக்தர்களினுடைய வேண்டுதல் நிறைவேறும் எனவும் நம்பப்படுகின்றது. இந்த திருவிழாவை காண்பதற்காக பல தேசங்களிலும் பல மக்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இந்த திருவிழாவினுடைய மகிமைகள் மக்கள் மனதில் ஆழமான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு உற்சவமாக இந்த உற்சவம் அமைந்திருக்கின்றது.